எல்லாருக்கும் வணக்கம். வாங்க ஏப்ரல் 9, 2026க்கான நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸை சட்டுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு ட்ரேடிங்க்கு என்னென்ன லெவல்ஸ் முக்கியம், ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓபன் ஆகுறதுக்கு முன்னாடி எல்லா ட்ரேடர்ஸ் மனசுலயும் ஒரே கேள்விதான் ஓடிட்டு இருக்கும். நிஃப்டி இன்னைக்கு மேல போகுமா இல்ல கீழே வருமா? சரி, இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சில முக்கியமான டேட்டா கை கொடுக்கும். வாங்க அதை பார்க்கலாம். முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டியது ரெண்டு நம்பர் தான். இந்த ரெண்டு லெவல் தான் இன்னைக்கு மார்க்கெட்டோட போக்கிய முடிவு பண்ண போகுது. இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே இந்த நம்பர் 24220. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் இன்னையோட கீ ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதாவது மார்க்கெட் மேல போக முயற்சி பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய தடுப்பு இருக்கும். ஒருவேளை புல்ஸ் இந்த லெவலை உடைச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கீழே வந்த எங்க சப்போர்ட் எடுக்கும், அதுக்கு இந்த நம்பர் 23744. இதுதான் நம்மளோட முக்கியமான சப்போர்ட் லெவல். ஒருவேளை மார்க்கெட்ல ஒரு சரிவு வந்தா இது ஒரு பாதுகாப்பு சுவர் மாதிரி நிக்கும். இந்த லெவல்ல மார்க்கெட் தாக்கு பிடிக்கிறது ரொம்பவே அவசியம். சரி, இந்த 24,220, 23,774 இந்த நம்பர்ஸ்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அதுக்கு நாம நேத்து, அதாவது ஏப்ரல் 8ஆம் தேதி மார்க்கெட் எப்படி முடிஞ்சுதுன்னு ஒரு பார்வை பார்க்கணும். வாங்க அந்த டேட்டாவை செக் பண்ணலாம். நேத்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் 23,997ல க்ளோஸ் ஆச்சு. ஆனா நிஃப்டி ஃபியூச்சர்ஸோ 24,087ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு இல்லையா? அது கவனிச்சிங்களா? ஆமா, அந்த கேப் தான் இந்த 89 புள்ளிகள் பிரீமியம். சிம்பிளா சொல்லணும்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட் விலையை விட 89 பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குன்னு காட்டுது. நம்மளோட இன்னைய ஸ்ட்ராட்டஜிக்கு இது ஒரு முக்கியமான க்ளூ, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம கிட்ட டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவை வச்சு இன்னைக்கு மார்க்கெட்டை எப்படி அணுகலான்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை இப்ப பார்க்கலாம். ஆனா ஒரு நிமிஷம், இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், இதுதான் நடக்கும்னு இல்ல. நம்மளோட முழு கவனமும் அட் த மணி, அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக்ஸ்ல தான் இருக்க போகுது. குறிப்பா 23,950 மற்றும் 24,000 இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கத்தான் நாம இன்னைக்கு உன்னிப்பா வாட்ச் பண்ணணும். ஏன்னா பெரிய மூவ்மெண்ட் இங்கே தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வேலை செய்யும் சொல்றேன். ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, 33,950 மற்றும் 24,000 ஸ்ட்ரைக்கை நல்லா கண்காணிங்க. ஸ்டெப் 2, மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும், அதாவது மேலேயோ இல்ல கீழேயோ, அதுக்கேத்த மாதிரி கால் அல்லது புட் ஆப்ஷனோட மதிப்பு நாம பார்த்தோமே அந்த 99 புள்ளி பிரீமியம்ல இருந்து கிட்டத்தட்ட 222 புள்ளிகள் வரைக்கும் போக சான்ஸ் இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமான ஸ்டெப் 3, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். குறைஞ்சது ஒரு 25 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா வச்சுக்கணும். அது ரொம்ப அவசியம். எந்த பகுப்பாய்வு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். நான் செபில பதிவு செஞ்ச ஒரு அட்வைசர் கிடையாது. இங்க நான் ஷேர் பண்ற எல்லா விஷயமும் முழுக்க முழுக்க கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். நீங்க எந்த ஒரு ட்ரேடிங் இல்ல முதலீட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இப்ப நான் சொன்ன இந்த அனாலிசிஸை வச்சு இன்னைக்கு உங்க ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுது? நல்லா யோசிச்சு உங்களுக்கு ஏத்த ஒரு பிளானை ரெடி பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த அனாலிசிஸ்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். நன்றி.